ஆட்சி செய்த கட்சிகள், நிறைந்த பணபலம், ஊடக வலிமை, ஆதரவு, அதிகார கட்டமைப்பு கொண்ட கட்சிகள் கூட்டணிகளோடு தேர்தலை சந்திக்கிற போது உங்கள் பிள்ளைகள் எளிய மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள், என் மக்களை முழுமையாக நம்பி நின்றவர்களை, நம்பி வந்தவர்களை கைவிட்டதில்லை என் மக்கள் என்கிற உண்மை நிலையில் இருந்து முழுக்க முழுக்க என் மக்களை நம்பி நேசித்து தனியாக ஒரு கட்சி தேர்தல் களத்தில் போட்டி போடுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காரணம், எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை. மற்ற கட்சிகளின் வேட்பாளரை பாருங்கள், மிகுந்த செல்வந்தர்களாக இருப்பார்கள், இல்ல பலமுறை தேர்தலிலே நின்று வென்றவர்களாக இருப்பார்கள், உங்களுக்கு பழகிய முகங்களாக இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் புதியவர்கள், கற்றறிந்த பெருமக்கள், துடிப்புமிக்க இளைஞர்கள், இளம் பெண்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், சமூக மாற்றத்திற்கு பாடுபட வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம் கொண்டவர்கள், தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள், கரைபடியாத கைகளுக்கு சொந்தக்காரர்கள், ஆட்சியிலே இருந்தவர்கள், அதிகாரத்திலே இருந்த 3 கூட்டணியும் தங்கள் கடந்த கால ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடிகிறதா என்று பாருங்கள். திமுக அந்த 1000 ரூபாயை தாண்டி அடுத்த வார்த்தை பேச முடியவில்லை. 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், அதே தான் பேச. பிஜேபி 10 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்திருக்கிறது. 10 ஆண்டுகால ஆட்சியில் இவ்வளவு சாதனைகளை செய்தோம், மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்தோம், இத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்தோம் என்று எதையுமே சொல்லி வாக்கு கேட்க முடியாது. காங்கிரஸ் கட்சி அதற்கு முன்பு 10 ஆண்டுகள் ஆண்டது. ஐயா மன்மோகன் சிங் தலைமையிலே என்ன வளர்ச்சியை கண்டது நாடு? வளரும் நாடு பட்டியலிலேயே இந்தியா இல்லை. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு தூங்க போகிற நாடுதான் பாரத நாடு. இதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய கைகளிலும் இருக்கிறது. இந்தியாவை ஆள்வதற்கு ஒரு கட்சி, எதற்கு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி? நான் கேட்கிற கேள்வி நீங்கள் கேட்டு சிந்தித்து பாருங்கள். எதற்கு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி? இந்தியா ஒரு நாடா, பல நாடுகளின் ஐக்கியமா, ஒன்றியமா? இது என் நாடு, இங்கு நாங்கள், அது ஆந்திரா, தெலுங்கர் நாடு, அங்கு அவர்கள், அது கேரளா, மலையாளி நாடு, அங்கு அவர்கள். அவரவர் நிலத்தை அவரவர் ஆளட்டும். இந்தியாவை யார் ஆள்வது? கூடி பேசியாளலாம். ஒரு வட்டமேசையை போட்டு சுழற்சி முறையிலே நான் 40க்கு 40 வச்சிருக்கிறேன், அவங்க அதிகமாக வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. யார் இதுவரை இந்தியாவை ஆளல, எந்த மாநிலத்துக்காரன் ஆளல, அவனுக்கு முதல்ல ஒரு வாய்ப்பை கொடு. சுழற்சி முறையில் ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்திற்கும் ஒவ்வொரு 5 ஆண்டு கொடுப்பதுதான் இதை இறையாண்மை மிக்க நாடாக, ஒருமைப்பாடு மிக்க நாடாக மாற்றும். அது இல்லாம குஜராத்தை சார்ந்த மோடி 2 முறை ஆண்டுட்டார், 3வது முறை ஆள்வதற்கு தேர்தலில் நிற்கிறார். இது மொனாப்பொலி அல்ல, சர்வாதிகாரம் அல்ல, கொடுங்கோன்மைக்கு விட்டிடும். என்ன ஆனாலும் செய்யலாம். ஒரே ராத்திரியில பணம் செல்லாது என்று போய்விட்டார்கள். அதனால் ஏற்பட்ட இழப்பு, வருத்தம் உண்டா? வருத்தம். எவ்வளவு தாந்தோண்டித்தனம். முன்வைக்கப்பட்ட கருத்து என்ன? ஊழல் லஞ்சம் ஒழிந்துவிடும், பயங்கரவாதம் ஒழிந்துவிடும், கருப்பு பணம் ஒழிந்துவிடும். கருப்பு பணம் எங்க ஒழிஞ்சிச்சு? எங்க ஒழிஞ்சிச்சு? உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறார்கள், நாகரத்னம் என்கிற நீதியரசர் சொல்கிறார்கள், இந்த பணம் மதிப்பிழப்பு பணம் செல்லாது என்று சொன்னதில் கருப்பு பணம் ஒழியவில்லை,
எல்லா கருப்பு பணங்களும் வெள்ளை பணமாக வெள்ளையாக மாறியதை தவிர வேற ஒன்றும் அது சாதிக்கவில்லை என்கிறார்கள். படித்து பாருங்கள், தீர்ப்பு இருக்கிறது. இவர்கள் பயங்கரவாதம் ஒழிக்கப்படும் என்றார்கள். சொல்லி 40வது நாளிலே புல்வாமா மாவட்டத்திலே கடும் தாக்குதல் நடத்தி 42 வீரர்கள் இறந்து போனார்கள். எங்கே ஒழிந்தது பயங்கரவாதம்? பயங்கரவாதம் ஒழிந்துவிடும் என்றால் என்னைய எதற்கு? என் கட்சி பிள்ளை வீட்டுகளை எதற்கு என்னைய சோதனை? பயங்கரவாதத்தை நீங்க பணம் செல்லாதனா ஒழிந்துவிடும் என்றீர்களே, எங்கே ஒழிந்தது? ஊழல் லஞ்சம் ஒழிந்துவிடும், பண பதுக்கல் ஒதுக்கல் நடக்காது என்றால் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் எதற்காக வருமான வரி சோதனை, அமலாக்கத்துறை சோதனை எதற்கு? இடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு எதற்கு? அப்ப பணம் இருக்கு, கருப்பு பணம் இருக்கு, ஒழியல. அப்ப எவ்வளவு பெரிய ஏமாத்து? பணம் செல்லாது என்று 2000 தான் செல்லும் என்றீர்கள், 1000 செல்லாது என்றீர்கள். இப்ப 2000 செல்லாது என்கிறீர்கள். இது ஏன் 2000 இப்ப செல்லாது? எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க, எப்படிப்பட்ட ஆட்சி முறை என்று பாருங்க. இந்த பணம் செல்லாது என்று சொன்னதாலும் ஜிஎஸ்டி என்கிற வரியாலும் தான் இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சி மிக மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறது என்று உலக வங்கி சொல்லுகிறது. அதற்கு நாட்டின் பிரதமர், நாட்டின் நிதியமைச்சருடைய கருத்து என்ன? ஒண்ணு கிடையாது. திரும்ப திரும்ப சுப்பிரமணிய சாமி ஐயா சொல்றாங்கல்ல, மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னே தெரியாது, பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாது. அவங்க கட்சி தலைவரே சொல்றாரு மோடி எல்லாம் ஜெயிக்க கூடாது, ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறது. அவங்க கட்சியில தான் இருக்காரு. ராம்ஜெத் மலானி என்ற ஒரு பெருந்தகை, மூத்த வழக்கறிஞர், பேரறிஞர், உங்களுக்கு தெரியும். அந்த தூக்கு தண்டனை நம்ம தமிழுக்கு ரத்து செய்ய கூட சென்னையில வந்து வாதிட்டார். அவர் சொல்றாரு, கடந்த காலங்கள்ல மோடிக்கு வாக்கு கேட்டதுக்காக நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். இன்னொரு தடவை நாட்டை நீங்க பாரதிய ஜனதாட்ட கொடுத்தீங்கன்னா இந்தியாவை நீங்க மறந்துருங்க. 90 விழுக்காடு வித்துட்டாங்க. அதானி அம்பானி வீடா மாறிடுச்சு. இது நாடு இல்ல, அதானி அம்பானியுடைய நாடு. இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அன்பு மக்கள் தேர்தல் அணுகணும். மாற்றம் என்பது எல்லாத்தையும் மாத்திரதான். இந்தியாவை ஆள்றதுக்குன்னு ஒரு கட்சி தேவையில்லை. இந்தியாவை ஆள்றதுக்குன்னு ஒரு கட்சி எதுக்குன்னு சொல்லு. சரி, இந்தியாவுக்கு மத்திய அரசு நிதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு எப்படி வந்தது நிதி? இந்த கேள்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்கணும். யாரு காசு? என் காசு, ஓன் காசு, நாம கற்ற காசு, உழைச்சு கற்ற காசு. இந்தியாவின் பொருளாதாரத்தை, வருமானத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் மகாராஷ்டிரா, 2வது இடத்தில் தமிழ்நாடு, 3வது இடத்தில் கர்நாடகா. 2 மாநிலமும் தென் மாநிலம். நம்ம தான் 2வது இடத்துல இருக்கோம் இந்திய வருவாயை பெருக்குவதில். ஆனால் நீ வெள்ளத்தில் மிதக்கும் போது, பேரிட காலத்தில் தவித்து தத்தளிக்கும் போது ஒரு தடவையாவது முன்னுரிய நிதியை கொடுத்திருக்கிறதா இந்த அரசு? மத்திய அரசு நிதியமைச்சர் சொல்வாரு, லாஸ்ட் வீக் 1000 crores ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு முந்தின வாரம் நாங்க 5000 crores உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம். இதுதான் உண்மை. நாம ஒருத்தன் தட்டுல பிச்சையை போட்டுட்டு அப்புறம் பசிக்குது, எனக்கு ஒரு 5 ரூபாய் காசு விடுனா நான் எப்படி இருக்கும்? தர முடியாதுன்னா எப்படி இருக்கும்? வெறுப்பு வரும்ல, ஒரு கோபம் வரும்ல. அதான் இவங்க பண்றது. எல்லா காசையும் கொடு, வரியா கொடு, நேரடி வரி, மறைமுக வரி, இன்கம் டாக்ஸ் எல்லாரும் அதிகப்படியா வரி கட்டுறான். அதுபோக ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாரும் கட்டுறோம். நான் கட்டிருக்க கடிகாரத்துக்கு வரி, கையில் வச்சிருக்க மைக்குக்கு வரி, இந்த மைக்குக்கு வரி, சட்டைக்கு வரி, போடுற செருப்புக்கு வரி, பேண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி எல்லாம் கட்டி நீங்க இப்ப வீடெல்லாம் கட்ட முடியாது. செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, கம்பிக்கு வரி. அப்ப என்ன பண்ணும்? வீடு கட்ட முடியாது, வரிதான் கட்ட முடியும். அந்த நிலையில் தள்ளி வைத்திருக்கிறார்கள். இவங்க ஆட்சி முறை தெரியுமா? இவங்க ஆட்சி முறை ரேஷன்ல அரிசி போட்டான், வறுமை 1 ரூபாய்க்கு விட்டான், அப்புறம் இலவசமா கொடுத்தாங்க. சரி, அடுப்பு, கறி அடுப்பு, விறகு அடுப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தோம். வளர்ச்சின்னா என்ன வளர்ச்சி? சிலிண்டர், எரிகாற்று அடுப்பு, சிலிண்டர் வச்சு சமைக்கிறது, அடுப்பு பயன்படுத்துறது, சிலிண்டர் கேஸ் வச்சு எரிகாற்று வச்சு சமைக்கிறது. இந்த எரிகாற்று உருளை உரிமம் பெற்று கேஸ் கனெக்ஷன் வச்சிருக்க வீட்டுக்கு ரேஷன் அரிசி இல்லைன்ட்டான். எப்படி இருக்கு? இப்போ உங்களுக்கு அரிசி இல்ல, எதை சமைக்கிறது? நேரம் வர வேண்டியது, சிலிண்டர் திறந்து ஒரு மடக்கு அப்படி குடிச்சிட்டு மூடிட்டு போக வேண்டியதான். நீ எப்படிப்பட்ட புத்திசாலிகளுக்கு சிக்கிக்கிறீங்க தெரியுதா? 4-5 மூளை வச்சிருக்கிறீங்க. பிஜேபியில் இருக்கிற எல்லாரும், ஆள்ற எல்லாரும்
5-6 மூளை இருக்கு. ஏகப்பட்ட பெரிய அறிவாளிகள். நீ கற்பனோட செஞ்சவங்களுடைய திட்டங்களையும் சட்டங்களையும் பார்த்தீங்கன்னா கற்பனோட செஞ்சது சுத்த பைத்தியக்காரர்கள். அவங்க ஆபத்து கிடையாது, முழு பைத்தியம் ஆபத்து கிடையாது. அது வாடகை தனியாக உட்காந்து மண்டை சொல்லிட்டு அதை கை நடிட்டு அப்படியே ஏதாவது அரை பைத்தியம் இருப்பாரு, ஆஃப் மென்டல் கடிச்சு பிராண்டி விட்டு. இது பூரா ஆஃப் மென்டல், பூரா அரை பைத்தியம். ரொம்ப கவனமா இது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு நாடும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மாற்றும், எல்லாத்தையும் மாற்றும். ஒரு ஓட்டுல என்ன நினைக்காத, ஒரு ஓட்டுல மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், ஏன்னா மொத்த படிக்கட்டையும் பார்த்து பயந்து நிக்கிற, முதலில் நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து முதல் படியில வைடா. அப்படி முதல் படியில வைக்கிற முயற்சி தான் நம்முடைய வெற்றி என்பது. நாம் நின்று நாம் முன்வச்ச கோட்பாடு அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்கு செலுத்தினார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் தானாக மாற்றம் வரும். அவ்வளவுதான். மாற்ற முடியாது என்ற ஒன்றே கிடையாது. மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்ஸ். அப்படிதான் உலகில் பல்வேறு மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது மாற்றம் என்றும் புரட்சி என்றும் போற்றப்படுகிறது. எனவே என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன்பிறந்தார்கள், இந்த தேர்தலில் என் அன்பு தம்பி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். என்னுடைய தம்பி பொறியாளர் ஆசிரியர், அந்த ஆசிரியர் பணியை பதவி விலகி வேண்டாம் என்று பதவியை எழுதி கொடுத்து விட்டு மக்கள் பணிக்கு வந்த மகத்தான ஒரு இளைஞன் என்னுடைய தம்பி ஜெகதீஷ் சந்தர் அவர்கள். ஆசிரியர்களை, பேராசிரியர்களை களத்தில் நிறுத்துவதற்கு காரணம் என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பிள்ளைவர்களே, படித்தவர்களிடம் படிக்காதீர்கள், படித்துக் கொண்டு இருப்பவர்களிடம் படியுங்கள் என்கிறான். படித்த ஆசிரியத்தை படிக்காத, இப்பவும் படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடத்திலே படியுங்கள் என்கிறார். இப்பவும் படிச்சிருக்கணும். நான் படிச்சிட்டேன், ஒவ்வொரு நாளும் கற்கணும். மார்க்ஸ், மாமேதை மார்க்ஸ் 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் பிறக்கமில்லை, பிறக்க போவதும் இல்லை என்று உலகத்தினரால் போற்றப்படுகிற மாமேதை மார்க்ஸ் கடைசி நொடிவரை, மரணத்தின் கடைசி நொடிவரை நான் மாணவனாகத்தான் இருந்தும் மடிவேன் என்று சொன்னான் மார்க்ஸ். பகத்சிங்குக்கு தூக்கு, காலையில் மரண தண்டனை. இரவு முழுவதும் விழுந்து படித்துக் கொண்டே இருந்தான். அவன் படித்த புத்தகம் லெனின் எழுதிய, புரட்சியாளர் லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் என்கிற புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். என் அன்பிற்குரிய தம்பி தம்பிகள் புரிஞ்சுக்கணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை அமெரிக்காவில் டாக்டர்கிட்ட கெஞ்சிற, ஒரு நாள் இந்த அறுவை சிகிச்சை தள்ளி போட முடியுமா? நான் இந்த புத்தகத்தை பாதி படிச்சுட்டேன், மீதியும் படிச்சிருந்தேன், நாளைக்கு பதிலாக நாளைக்கு மறுநாள் அறுவை சிகிச்சை வச்சுக்கிறேன். சாக்ரட்டிஸ் விசாரணி சாகணும், விசாரணி சாக போறார். ஆனா பக்கத்துல சிறையில் இருந்தவன் நல்லா தாளம் வச்சு பாடுறான். அந்த பாட்டை ஒரு தடவை என்ன கத்துக் கொடுன்னு கேட்கிறாரு. இதான் நாளைக்கு சாக போய் சாக்ரட்டிஸ், நீ இதை கத்துக்கிட்டு என்ன செய்ய போறாங்க? சாகிறதுக்கு முன்னாடி எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு செத்தேன்னு இருக்கட்டும். அவன் தான் சாக்ரட்டிஸ். அதெல்லாம் அவன் தான். அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார்ல, அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அப்படி அறிவை தேடி ஓடுகிற சமூகத்தை படைப்பதற்காகத்தான் ஆசிரியர் பெருமக்களை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறேன் என்பதை என் அன்பு பெற்றோர்கள், என் அருமை உடன்பிறந்தார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் இருக்கு, தெருவுக்கு 2 படிப்பகங்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். படிப்பகங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். எந்த நாட்டில் போலீஸ்காருக்கு மதிப்பு இருக்கோ அந்த நாட்டில் குற்றவாளிகள் அதிகம். எந்த நாட்டில் டாக்டருக்கு மதிப்பு இருக்கோ அந்த நாட்டில் நோயாளிகள் அதிகம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த நாட்டில் அறிவாளிகள் அதிகம். அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகம். அதனால்தான் அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள், என் அன்பு தம்பி தம்பிகளே, தாயின் கருவறை நம்மை 10 மாதம் தான் சுமக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற வகுப்பறை, அந்த அறிவு கருவறை நம்மை 18 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் சுமக்கிறது. பெற்றோர்கள் நமக்கு இந்த உலகத்தை காட்டுகிறார்கள், இதுதான் உலகம் என்று. ஆனால் நம்மை
இந்த உலகத்துக்கு காட்டுகிற பெருமக்கள். இவன் தான் சீமான், இவன் தான் ஜெகதி சங்கர், இவன் தான் அண்ணல் அம்பேத்கர், இவன் தான் காந்தி, இவன் தான் பகத்சிங், இவன் தான் வஉசி, இவன் தான் காமராஜ், இவன் தான் தெய்வ திருமகன் என்று இந்த உலகத்துக்கு காட்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை நம்முடைய அறிவு கருவறையை நான் தேர்தலிலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன். அவர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த மைக்கு சின்னத்தில் செலுத்தி என்னுடைய அன்பு தம்பி, என் ஆர்வீர் இளவல் பொறியாளர் ஆசிரியர் ஜெகதி சங்கர் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறாது என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறிவிடும். மாறுவோம், மாற்றுவோம், நாம் தமிழர்.